அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்கலாம் வாங்க. பாடம் 55. முற்றிலும் இலவசமான இந்த நிகழ்ச்சியை விருப்பமுடையோர் தொடர்ந்து கற்றுக்கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். பாடம் தொடர்கிறது. வாங்க, கவனிங்க, வாங்க, எல்லாம் போட பாருங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வருது, கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதனால் பாருங்கள். இவன் நல்ல பையன் தமிழில் சொல்லலாம், அது எப்படி ஹிந்தியில் சொல்லுவீங்க? ஏக் அச்சா லட்கா ஹை. இது சிங்குலர். ப்ளூரல் பன்மையில் என்ன எப்படி சொல்லுவீங்க? இவர்கள் நல்ல பையன்கள். அதை எப்படி சொல்லுவீங்க? ஏ அச்சே லடுக்கே ஹை. இதை பாருங்கள், எல்லாம் அப்படியே மாறுபடுது பாருங்கள். இங்கே எக்குன்னு சொன்னது ஏ சிங்குலர் ப்ளூரல், அச்சா அச்சே, லடுக்கா லடுக்கே, ஹை ஹை. இதெல்லாம் தான் நம்ம கவனமாக கிராமர் பிரகாரம் சுத்தமாக பேசுறதுக்கு மனசில் வச்சுக்க வேண்டியது. இவர்கள் நல்ல பையன்கள், ஏ அச்சே லடுக்கே ஹை. அடுத்து பாருங்க, இவள் நல்ல பெண், பெண் பால் சிங்குலர். ஏக் அச்சி லட்கி ஹை. இவர்கள் நல்ல பெண்கள் பன்மையில் எப்படி சொல்லுவீங்க? ஏ அச்சி லட்கியாங் ஹை. ரைட்டுங்களா? இந்த கொம்பு பாருங்க, லடுக்கி இப்படி போட்டிருக்கோம், லட்கியாங். அதெல்லாம் தான் கவனிக்கணும். அடுத்து பாருங்க, இப்போ கேள்வி கேட்குறேன். கமலா என்ன செய்கிறாள்? அது எப்படி கேள்வியாக கேட்பீங்க? கமலா கியா கர்த்தி ஹை. கமலா ஹிந்தி பாடம் படிக்கிறாள். கமலா ஹிந்தி பாட் படுத்தி ஹை. பதில் சொல்லியாச்சு, சரிங்களா? அடுத்து ஒரு கேள்வி கேட்குறீங்க, என்ன குமாரும் ஹிந்தி பாடம் படிக்கிறானா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கியா குமார் பி ஹிந்தி பாட் படுத்தா ஹை? பதில் சொல்கிறான் பாருங்க. ஆமையா, அவனும் ஹிந்தி பாடம் படிக்கிறான். மரியாதையாக சொல்கிறான், ரைட்டா? ஹாஞ்சி வஹ் பி ஹிந்தி பாட் படுத்தா ஹை. அடுத்து கேட்குறேன், கோமதி என்ன செய்கிறாள்? கோமதி கியா கர்த்தி ஹை. பெண்பால் இல்லை, கோமதி கியா கர்த்தி ஹை. கோமதி பாடுகிறாள், கோமதி காத்தி ஹை. அவ்வளோதாங்க. என்ன பெருசு பார்த்தோம்? 10 வாக்கியம்தான், சின்ன சின்ன வாக்கியங்கள். இந்த 10 வாக்கியத்துக்குள்ளே கிராமர் எவ்வளோ தூரம் மாறுபடுறது பார்த்தீங்களா? அதை தான் கவனிக்கணும். அதனால தான் ஹிந்தி பேசு, நன்கு பேசுன்னு சொல்கிறோம், சரிங்களா? நம்ம அடுத்து பாடம் 56 சந்திப்போம்.